வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அதனால் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நேற்று வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். அவனுக்கு கப்புக்கு எக் ரைஸ் செஞ்சுருக்கிறேன். வீட்லேயே சோயா சாஸ் இல்லாமல் எக் ரைஸ் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்க சோயா சாஸ் இது எல்லாமே ஊற்றுவாங்க, அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே நான் ஊற்ற மாட்டேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு முட்டை சாப்பாடு கிளறி வச்சுட்டு, இன்றைக்கி நான் டீயே குடிக்கல. காலையில் எழுந்திரிச்சி அவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு டைம் இல்லை, உடம்பு சரியில்லாமல் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதனால் சரி அவன் சாப்பாடு கொண்டு போகாத போயிடுவானான்ட்டு அவசர அவசரமாக செஞ்சுட்டு நான் டீ குடிக்காமல் அவனுக்கு கப்புக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு கப்புக்கு போட்டு வச்சுட்டு அடுத்து பருப்பு குழம்பு, கேரட்டு பீன்ஸு போட்டு பருப்பு சாம்பார் வைக்கலான்ட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு பருப்பு சாம்பார், வெள்ளை சாப்பாடு, தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்ட்டு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1, அதில் கொஞ்சம் தயிர் அதெல்லாம் போட்டு முன்ன உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டு அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு மீதி என்னென்ன போடணும் அதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கறி மசாலா, மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் அரை வேக்காடு வந்தவிட்டி அதுலேயே கொஞ்சம் தயிர் ஊற்றி தண்ணிக்கு உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே சுண்ட வச்சுருக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்கு மேலே தான் நான் டீ வச்சு குடிக்கணும். குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. போயிட்டு வந்து உங்களுக்கு சண்டே ஈவினிங்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வெள்ளை சாப்பாடு, பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.